மீண்டும் இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுசித்ரா. இப்ப இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனை தொடங்கிவிட்டதா? 3 கட்சி தலைவர்கள் ஆட்சி அமைக்க முயற்சிக்கலாமே அப்படின்னு கருத்து சொல்லியிருக்காங்க. இந்தியா கூட்டணியுடைய அதிகாரப்பூர்வமான அந்த ஆலோசனை கூட்டம் என்பது காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இல்லத்தில் தொடங்கி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த இந்தியா கூட்டணியில் இடம்பெற்ற ஒட்டுமொத்தமான 28 கட்சிகளுடைய பிரதிநிதிகளுமே இதில் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கூறியது போல சிவசேனாவினுடைய தலைவர் உத்தவ் தாக்கரே மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மம்தா பானர்ஜி ஆகியோர் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை இந்தியா கூட்டணியானது செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த கூட்டத்தில் தற்பொழுது முதற்கட்டமாக முன்வைத்துள்ளார்கள். தமிழ்நாட்டிலிருந்து திமுகவுடைய தலைவர் முதல்வர் மு.க. ஸ்டாலினும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளார். அதே போல சமாஜ்வாதி கட்சியும் ஒருபுறம் முடிந்தால் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை செய்யலாமே என்ற ஒரு கருத்தை அகிலேஷ் யாதவ் முன்வைத்திருப்பதாக தற்போது தகவலானது வெளியாகி இருக்கின்றன. அனைத்து கட்சி தலைவர்களுமே தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்திருக்கும் நிலையில் எதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் என்பது அதிகமாக இருக்கிறது என்ற ஒரு ஆலோசனையும் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். எதிர்கட்சி தரப்பா அல்லது ஆட்சி அமைப்பதற்கான ஒரு உரிமை கோரல் வேண்டும் என்ற முடிவா என்பது தொடர்பான ஒரு கேள்விக்குத்தான் அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்து ஒரு முக்கிய ஆலோசனையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஆட்சி அமைக்க முயற்சிப்பதா, எதிர்க்கட்சி வரிசையில் அமர்வதா என்பது தொடர்பாக மிக முக்கியமான ஆலோசனை இந்தியா கூட்டணி தலைவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்பான கள விவரத்தை பகிர்ந்தீங்க சுசித்ரா. உங்கள் தகவலுக்கு நன்றி.